சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த பரபரப்பான வேலைக்கு நடுவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத கவுண்டமணியை நேரில் சென்று பார்த்ததாக செய்திகள் இணையத்தில் வெளிவந்திருக்கிறது. அதாவது சமீபத்தில் தான் பாரதி ராஜா அவர்கள் நம்மை விட்டு மறைந்தார். பாரதி ராஜாவின் இறப்புக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கவுண்டமணி, கார்த்தி, சிவக்குமார் போன்ற மிக முக்கியமான பிரபலங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ் சினிமாவுக்கு பேரிழப்பு என்றால் அது பாரதி ராஜா அவர்களின் இழப்புதான். தொடர்ந்து முன்னணி மூத்த நடிகர்களாக இருந்த அனைவருக்கும் வயதாகிவிட்டது. ஏன் கவுண்டமணி, கார்த்தி, சிவக்குமார், ரஜினி, கமல் போன்ற அனைவருக்கும் வயதாகிவிட்டது. தொடர்ந்து வயது மூப்பின் காரணமாக அடிக்கடி அவர்களுக்கு உடல்நல சரியில்லாத கோளாறுகள் ஏற்படுகிறதாம். அதனால் கவுண்டமணிக்கும் தற்போது உடல்நிலை பிரச்சனை ஏற்பட்டதாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து ரஜினி மற்றும் கவுண்டமணியோடைய காம்பினேஷனில் அனைத்து படங்களும் சூப்பர் ஹிட். அவர்களின் காமெடிக்கு என்று தனி ரசிகர் பட்டாளம் இப்போதும் இருக்கிறார்கள். செந்தில், கவுண்டமணி, ரஜினி அடிக்கும் லூட்டி என்பது படங்களில் மக்களை தியேட்டருக்கு கொண்டு வந்தது. ஆனால் தற்போது வயது மூப்பின் காரணமாக கவுண்டமணி படங்களில் நடிப்பதில்லை. தொடர்ந்து தினமும் ரஜினிகாந்த் அவர்கள் கவுண்டமணிக்கு கால் செய்து எப்படி இருக்கிறது உடல்நிலை என விசாரித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் நேற்று கவுண்டமணிக்கு திடீரென உடல்நிலை கோளாறு ஏற்பட்டதாகவும் உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் பதறி அடித்து கொண்டு நேரில் சென்று ரஜினி அவர்கள் மருத்துவமனையில் கவுண்டமணியை பார்த்திருக்கிறார். கவுண்டமணிக்கு அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, லேசாக காய்ச்சல் மற்றும் இரும்பல் தான் என சொல்லப்படுகிறது. இதனால் தீவிர சிகிச்சையில் தற்போது கவுண்டமணி இருக்கிறார். விரைவிலேயே அவர் பூரண குணம் அடைந்து வீடு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ரஜினிகாந்த் அவர்களும் அவரை நேரில் நலம் விசாரித்து தங்களுக்கு பக்கத்துணையாக நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், உங்களை அடிக்கடி வந்து நான் வீட்டில் சந்தித்து விட்டு செல்கிறேன் என ரஜினி ஆறுதல் கூறினாராம். இதன் பிறகு கவுண்டமணி அவர்கள் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என சொல்லப்படுகிறது. வயது மூப்பின் காரணமாக அடிக்கடி தொடர்ந்து மூத்த நடிகர்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கிறது. இதனால் இனி அனைவரும் தங்களது உடல்நிலையை பேணி பாதுகாக்க வேண்டும் என ரஜினிகாந்த் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தொடர்ந்து ரஜினிகாந்தும் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடித்து கொண்டிருக்கார். அடுத்ததாக அவருடைய நடிப்பில் ஜெயிலர் 2 படம் வெளியாக இருக்குது. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 மற்றும் தலைவர் 174 படம் ஆகியவை நடித்து கொண்டிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்.